சகோதரிகளா, தக்குவா என்றா கொஞ்சம் பாருங்க. நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சில மக்கள் பக்கத்திலே தடமாறுறாங்க, நடமாறுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலாம இஜ்தமா ஹவுலா, அங்க கொஞ்சம் பேரு தடமாறுறாங்களே, எதற்காக, அங்க என்ன நடக்குது அப்படி என்றாங்க. அலா கபீரின் யக்பீருனஹு, குத்துபாவுக்கு வந்தவர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சமுதாயத்தினுடைய சிப்பிகளே, கொஞ்சம் சிந்தியுங்கோ. எங்கள் பெருமானார் கேட்ட கேள்வியை பார்த்தீங்களா? அங்க என்ன நடக்குது? அலா கபீரின், ஒருவர் மௌத்தா போனாரு, அவர ஜனாசாவை அடக்கணும். அப்படியா? அதுக்கு மன்னரை தோன்றாங்கோ, கபர் தோன்றாங்கோ, பெரிய பொட்டிய அடிப்பாங்க, பெரிய கோட்டையா கட்டுவாங்க, கொங்கிரீட் போட்டு ரூமா சமைப்பாங்க. உக்கு போற அந்த மணல் இருக்க பூச்சி புழுக்கள் நிறைந்த அந்த பூமியில, அந்த கபரில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அடே, உனக்கு தக்குவா வேணும் இல்லவா? இப்ப பெருமானார் கேட்கிறாங்கோ, அங்கே அலா கபீரின் யக்பீருனஹு, ஒருவர் மௌத்தாயிட்டார், அவருடைய ஜனாசா அடக்க கபர் தோன்றாங்க. ஃபபதரா இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் பெருமானார் அந்த இடத்துக்கு அப்படி ஓடுறாங்க. இந்த ஹதீஸ ரிவாயத் செய்கிற சஹாபி பின்னால என்ன நடக்க போகுது என்று. அந்த ஜனாசா அடக்கிற இடம் அடக்கியாச்சு. அப்படியே ஒரு உட்கார்ந்தாங்க, முட்டுக்காலில உட்கார்ந்தாங்க பெருமானார், முட்டுக்காலில. ஃபபக்கா ஹத்தா பல்லதரா, பெருமானார் அழுகிறாங்க, மாலையா கண்ணீர் வடிக்கிறாங்க. உலமாக்கள் இருக்கிறாங்களா, கேட்டு பாருங்க. ஹத்தா பல்லதரா, பெருமானார் எந்த இடத்திலே இருந்து அழுதார்களோ அந்த இடம் நலைந்து ஓடுகிற அளவுக்கு பெருமானார் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஜனாசா அடக்கி முடிஞ்சாச்சு. ஐயஹ்வானி, என்ற நண்பர்களே, என்ற தோழர்களே என்று கூப்பிட்டாங்க. பெருமானார் எதையோ சொல்ல போறாங்க என்கிறதுக்காக அவங்களோட பக்கத்துல போனோம். ஐயஹ்வானி, நண்பர்களே, ஹயாத்தோட இருக்கிறவர்களா, உயிரோட இருக்கிறவர்களா, ஜனாசாவில் கலந்து கொண்டு வந்தவர்களே, இந்த நிலை உங்களுக்கு வரும். ஐதுலி மிதிலி ஹாதல்யும், இப்படி ஒரு நாள் வரும். ரெடி ஆகுங்க. ஜனாசா அடக்கிறா பள்ளிக்கு இல்ல, சுபஹுக்கு பார்த்தா ஒரு சஃபு, இவ்வளவு பிரமாண்டமான பள்ளி, மாஷா அல்லாஹ். பள்ளியில கோலமே இல்லை ஒரு காலத்தில். நான் உங்களோடு வந்து சேர்ந்திருக்கிறேன். அல்லாஹ் 3 மாடி பள்ளியை தந்திருக்கிறான். தொழுகிறதுக்கு ஆக்கலக்கானும் எங்கட தக்குவா. இப்ப பெருமானார் சென்றாங்க, பாருங்க சகோதரிகளை, அழுதாங்க, எலும்பினாங்க. பெருமானார், ஐயஹ்வானி, நண்பர்களே, நீங்கள் எல்லாம் உடுத்து வந்திருக்கிறீங்களா? உடுத்து வந்திருக்கிறோம். குளித்து வந்திருக்கிறீர்களா? குளித்து வந்திருக்கிறோம். நீங்க மௌத்தா போனா உங்களால குளிக்க இயலுமா? குளிக்க இயலா. நாம இப்ப குளிச்சு வந்திருக்கிறோம். பாத்ரூம்ல, ஆத்துல, குளத்துல, கடல்ல குளிச்சந்தானே. மௌத்தா போன எங்களுக்கு அப்படி என்ன விடுங்கோ, நான் குளிச்சுட்டு வாரேன் பாத்ரூம்ல. சுபஹானல்லாஹ். உருட்டு வாங்கோ, பிரட்டு வாங்கோ, தண்ணிய ஊத்து வாங்கோ, கழுகு வாங்கோ, குப்பர போடு வாங்கோ, நஜீச வெளிப்படுத்துவாங்கோ. படுத்து கொண்டிருக்கிறோம், வெறும் கட்டையாக படுக்கிறோம். எங்களோட நிலைமையை சிந்திக்கலையா? அன்புக்குரிய சகோதரிகளை, நாங்கெல்லாம் குளித்து வந்திருக்கிறோம். மௌத்தா போனா குளிக்கலுமா? நாங்கெல்லாம் உடுத்து வந்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ். ஜும்மாவுக்கு வந்தவர்களே, நாங்க ஜுப்பா, நாங்க சேட்டு, சாரே, தொப்பி எல்லாம் உடுத்திருக்கோம் இல்லையா? வெள்ளை வேணுமா, கலர் வேணுமா,
உடுத்து வந்திருக்கிறோம். மௌத்தா போனா எங்களால உடுக்க இயலுமோ? நான் ஒருவர் சொல்றாரு, புது ஷர்ட்டு புதுச்சாரன் லட்சக்கணக்கில் வாங்கின உடுப்பிரிக்கு கொஞ்சம் இருங்கப்பா, நான் கடைசி பயணம், நான் அதை போடுறேன்டா யாராவது விடுவாங்களா? சொல்ல இயலுமா? அந்த சக்தி இருக்க? குத்துபாவிலையா இருக்கிறோம், தக்குவாவையா தெரியும்? நாங்க வெறும் கட்டே இல்லையா, படுத்துக்கொண்டு இல்லையா இருக்கிறோம்? பேச இயலுமா? கதைக்க இயலுமா? நடக்க இயலுமா? சுபஹானல்லாஹ். ஒப்பு உங்களோட கையிலேயா இருக்கு? உங்களோட சல்லி உங்களோட கையிலையா? உங்களோட பேங்கில? ஒப்பு அது அலுமாரியில. அங்க மருமகன் பிள்ளை எல்லாம் எடுத்து எடுத்து கட்டுறான். எனக்கு கடை, எனக்கு வயல். சுபஹானல்லாஹ். ஜனாசா போகல, சண்டைய பிடிக்கிறான். தம்பி நாம இப்படித்தான், நம்மட ஆளாத்து இப்படித்தான். எல்லாம் முடிஞ்சு இப்ப அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்கோ? கவனை போட்டுட்டாங்களா, குளிப்பாட்டிட்டாங்களா, இவரை தூக்கி போறாங்கோ. நான் கொஞ்சம் நடக்கா இல்ல, நான் ஹைஃபை வேன்ல தான் போனேன். யார் வந்தாங்களா? அட வாப்பா நீ மையத்துடா படு. அவனை தூக்கி எடுத்து வந்து யாராவது நடந்து வந்தாங்களா கபருக்கு? இல்ல அவங்க சொல்ல ஆர்டர் பண்ணின மாப்பிள்ளைக்கு ஹைஃபை கார் தேடின. சுபஹானல்லாஹ். சும்மா அந்த மாதிரி பொண்ணூட்டால இப்படி காரா? நான் மாப்பிள்ளை யாரண்டு காட்டுறேன், அப்படி ஒரு காரு. அப்படி கார்ல வந்தவரே டே படுடா, அவனை தூக்கிட்டு போறாங்க ஒரு பொட்டியில. நீங்க ஹயாத்தா மௌத்தா போனா அப்படித்தானே? சரி நடக்கட்டும். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்கோ, நீங்களா தொழுதீங்களா? ஆமா தொழுதிருக்கிறோம். மௌத்தா போனா தொலையலுமா? இந்த மஹல்லாவில் இருக்கிற என்பாண்டவர்கள இன்றைக்கு ஒருவர் மௌத்தா போனா அவர் தொழுவாரா? ஜனாசாவை முன்னால வைப்பாங்கோ, மற்றவங்க தொழுவிப்பாங்கோ. கோட்டையில இருந்தவனே, பணத்தோட இருந்தவனே, பட்டத்தோடு இருந்தவன், பொருள் மமதையில உன்னுடைய அத்தனை விதமான அட்டகாசையும் புரிந்தவனா? அல்லாஹ்வை பயந்திய? பள்ளிய நம்பினிய? பள்ளிக்கு வந்திய? உண்ட தக்குவாவை காட்டினிய? அல்ல உண்ட பண திமிர காட்டி வீட்டில இருந்தாயா? அல்லாஹ்வை மதிக்கலையா? தக்குவா இல்லையா? உண்ட ஹாலாத்து தான். மண்ணில போடுவாங்கோ மண். சுபஹானல்லாஹ். பெட்டிலையா படுத்து? ஒரு பெட்ஷீட் தருவாங்களா? ஒரு தலைவணி கிடைக்குமா? டிவி இல்லாட்டி புள்ள தூங்காது, மாப்பிள்ள தூங்க மாட்டாரு. மாப்பிள்ள ரூமுக்கு டிவியும் கொடுத்தலையா? மகனே தூங்கோ, தூங்குங்க, கொஞ்ச நாளைக்கு தூங்குங்க. இந்த உலகம் அல்ல, மறு உலகம். அங்க டிவி கிடைக்கணும், அங்க பெட் கிடைக்கணும், அங்க ஏசி கிடைக்கணும். இந்த நிலைமையில நாம போக இருக்கிறது கவலை இல்லையா? இந்த குத்துபா அந்த தக்குவாவை தந்திச்சா? எங்கட நோம்பு அந்த தக்குவாவை தந்திச்சா? அந்த கவலையை தந்திச்சா? கஞ்சி கொடுக்கணும் என்று கவலை, தூக்கி வீச்சு. ஈச்சம்பழம் கொடுக்கணும் என்று கவலை. யாரடா கேட்ட உனகிட்ட ஈச்சம்பழம்? தக்குவாவத்தான் அல்லாஹ் கேட்கிறான். எவன்ட ஹராம் என்றாலும் பரவாயில்ல, அவன் ஹராத்தை வாங்கி கஞ்சி கொடுக்கணும். பள்ளி ரெஸ்டுமார்களே வசியத்து செய்கிறேன், மௌத்தாரத்துக்கு முன்னால வசியத்து செய்கிறேன். இந்த மக்களுக்கு கஞ்சி ஈச்சம்பழம் கொடுக்குறீங்களே, ஹலாலால கொடுங்க. இந்த வட்டி அது இது ஹராமான சல்லிகள் எடுத்து கொடுக்காதப்போ வாப்பா. பாவம் பாவம். இந்த மக்களும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரிகளும் தக்வாவுடைய இவ்வளவு அழகான நோம்ப இந்த ஹராத்துடைய சல்லியில முடிச்சு துறப்பாங்க இல்லையா? இந்த பாவத்துக்கு ரெஸ்டிமார்களே நீங்க ஆளாகாதீர்கள். அல்லாஹ் கிட்ட ஜவாபு சொல்லுவீர்கள். பிச்சைக்காரன் என்றாலும் தக்வாதாரியிட்ட இருந்து ஹலாலாக கொடுங்க. அதான் உண்மை.
தக்குவா, இல்லாட்டி தக்குவா வராது. இப்போ கபருக்குள்ள போயிட்டு எங்கட கவலை புரிஞ்சுட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில இருக்கு, தயாராகுங்கள் என்று சொன்னார்கள். தயாரா? குதுபாவுக்கு வந்தவர்களே நாங்க தயாரா? இன்னைக்கு சுபகு தொழுதா? எத்தனை பேர் சுபகு தொழல? தக்குவாவா?